அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகளுடைய நிலை என்னவாக இருந்தது, இப்பொழுது புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம், ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிதாகலாம் இப்போ இன்றைக்கி உட்காந்து நாங்கள் அதை பேசி இருந்திருக்கோம். இந்த புதிதாக என்ன அறிவிப்பு வருவதை பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது, குறிப்பாக இப்போ சமகர சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது. ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது, அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பேக்ட் என்னவாக இருக்கின்றது, இதெல்லாம் முழுமையாக உட்காந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக இன்றைக்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதை. ஸோ இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது கொண்டு நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சிட்டோம்னா அது நாங்கள் என்ன நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் வழங்குவோம். அதையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கி அவர்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலை பற்றி புது அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கின்ற அனௌன்ஸ்மெண்ட் நிலை என்ன என்பதெல்லாம் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.